ராமேஸ்வரத்தில் புனித தீர்த்தங்களில் நீராடிய பிரதமர் மோடி மந்திரங்களை சொல்லியபடி நீராடினார். பிரதமரின் காரை நோக்கி ஓடிய அண்ணாமலை பூக்களை தூவி ஆரவாரம் செய்த தொண்டர்கள். சேலத்தில் இன்று நடைபெறவுள்ள 2வது திமுக இளைஞரணி மாநாடு. தொண்டர்களுக்கு அமைச்சர் உதயநிதி அழைப்பு. சுத்தமாக இருக்கும் கோவில்களை சுத்தம் செய்யும் வித்தை பாஜகவில்தான் உள்ளது. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் செல்லும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோவில் பூக்கள் வண்ண விளக்குகளுடன் அலங்கார பணிகள் மும்முரம். அமிதாப் பச்சன் முதல் ரஜினிகாந்த் வரை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு 500க்கும் மேற்பட்ட திரை பிரபலங்களுக்கு அழைப்பு. கேரளாவில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் சேவை பாதிப்பு. ரஷ்மிகா மந்தனா போலி வீடியோ விவகாரம். முக்கிய குற்றவாளி ஆந்திராவில் கைது. மணிப்பூரில் நீடிக்கும் பதற்றம். முழு அடைப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்காளதேசம் எல்லையை போன்று மியான்மர் எல்லையும் பாதுகாக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. ராகுல் காந்தி வாகனத்தின் மீது பாஜக தாக்குதல். மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். ஜாதி மதம் மொழியின் பெயரால் நாட்டை பிரிக்கிறது பாஜக. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும். வானிலை மையம் தகவல். ரிங்கு சிங்கை இடது கை தோனி என்று சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் புகழாரம். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.